இவர் நிறைய பேசினார், நிறைய கேள்விகள் கேட்டார். கேள்விகள் கேட்பதில் இவரை யாரும் மிஞ்ச முடியாது. இந்த கேள்விகளின் நாயகன் சாக்ரட்டிஸ் தான். சாக்ரட்டிஸ் என்ன பேசினார், என்னவெல்லாம் செய்தார், என்னவெல்லாம் எழுதினார், இது எதுவுமே தெரியாது. அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட். உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக, உங்களை தேடி என் குரல் வடிவில். ஜென்புத நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேள்விகளின் நாயகன் சாக்ரட்டிஸை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? அவருடைய மாணாக்கர்கள் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சாதாரண மாணவர்கள் இல்லை, குருவை மிஞ்சிய சிஷ்யர்கள். தத்துவ ஞானி பிளேட்டோவும் செனபோனும் சாக்ரட்டிஸுடைய மாணவர்கள். இவங்க தான் சாக்ரட்டிஸை பத்தி எழுதி வச்சிருந்தாங்க. மாணவர்கள்னா இப்படிதானே இருக்கணும். அது சரி, ஆசிரியர் மாணவர்னு இப்ப எதுக்கு பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஜென் கதையில் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட 2 ஜென் கதைகள் தான் நம்ம கேட்க போறோம். இப்ப கதைக்குள்ள போகலாமா? முதல் கதை. கதையின் தலைப்பு எப்படி இருக்க வேண்டும். சாக்ரட்டிஸிடம் ஒரு மாணவன் வந்தான். ஐயா, மாணவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் இப்படி கேட்டான். அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்னாரு, மாணவன் என்பவன் கொக்கை போல இருக்க வேண்டும், கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், உன்னை போல இருக்க வேண்டும். சாக்ரட்டிஸ் இப்படி சொன்னதும் அந்த மாணவனுக்கு எதுவுமே புரியல. அவன் மீண்டும் சாக்ரட்டிஸிடம், ஐயா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படி கேட்டான். கொக்கு ஒற்றை காலில் ரொம்ப நேரமா பொறுமையா நிற்கும். மீன்கள் வந்ததும் விரைந்து செயல்பட்டு அந்த மீனை பிடிச்சிடும். அதே போல ஒரு மாணவன் சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி மிக பெரிய செயல்களை செய்ய வேண்டும் அப்படி பதில் சொன்னாரு சாக்ரட்டிஸ். சரி ஐயா, கோழியை போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் அந்த மாணவன். மாணவனை உற்று பார்த்து சாக்ரட்டிஸ் சொன்னாரு, கோழி என்ன செய்யும்? குப்பையை கிளறும். ஆனா அந்த குப்பைகளை விட்டுவிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கும். அதே போல மாணவர்களும் அவர்களுடைய கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து அவங்களுக்கு எது நல்லதோ அதை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பாதையில் கடுமையா உழைக்கணும் அப்படின்னு பதில் சொன்னாரு. அடுத்தது, உப்பை போல இருக்கணும்னு சொன்னீங்களே, அது என்ன என்று கேட்டான் அந்த மாணவன். ஆமாம், உப்பை எந்த உணவோடு கலக்கினாலும் அது இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா கலக்கிய உணவில் உப்பு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. உப்போட சுவையை மட்டும்தான் நாம உணர முடியும். அதுபோல மாணவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அதுல சிறப்பா தங்களோட தனித்தன்மையை வெளிப்படுத்தி தன்னோட மறைவுக்கு பின்னால் கூட அதை இவர்தான் செய்தார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு சாக்ரட்டிஸ். எல்லாமே சரி ஐயா, உன்னை போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் அந்த மாணவன். அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாரு, மாணவன் என்பவன் எப்படி இருக்கணும்னா, தனக்குள்ளே எழக்கூடிய சந்தேகங்களை உன்னை போலவே எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் இப்படி சொல்லி புன்னகைத்தார் சாக்ரட்டிஸ். மாணவனும் மகிழ்ச்சியோட அவரை வணங்கிவிட்டு தன்னுடைய வீடு நோக்கி நடக்க தொடங்கினான். இன்றைய ஜென் நேரத்தின் 2வது கதை. இந்த 2வது கதையின் தலைப்பு காற்று. ஒரு நாள் ஒரு இளைஞன் சாக்ரட்டிஸை பார்க்க வந்தான். சாக்ரட்டிஸை வணங்கிட்டு சாக்ரட்டிஸிடம் கேட்டான், ஐயா, வெற்றியினுடைய ரகசியத்தை எனக்கு சுருக்கமா எளிதா சொல்லி தரீங்களா? சாக்ரட்டிஸ் அவன்கிட்ட சொன்னாரு, நாளைக்கு காலையில ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆற்றங்கரைக்கு வந்து என்னை பார் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி வைக்கிறாரு. அந்த இளைஞனும் மறுபேச்சு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து புறப்பட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலை சரியா சாக்ரட்டிஸ் சொன்ன நேரத்துக்கு ஆற்றங்கரைக்கு வந்து அவரை சந்தித்தான் அந்த இளைஞன். தன்னோடு சேர்ந்து நடக்குமாறு அந்த இளைஞன் கிட்ட சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் ஆற்று தண்ணீர்ல வேகமா இறங்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அவனும் சாக்ரட்டிஸ் கூடவே நடந்து வந்துட்டு இருந்தான். மார்பளவு தண்ணீர் இருக்கிற பகுதிக்கு 2 பேரும் வந்து சேர்ந்தாங்க.
அப்போதுதான் அது நடந்தது. சற்றும் எதிர்பார்க்காத வகையில அந்த இளைஞனை தன்னோட 2 கைகளாலும் பிடிச்சு சாக்ரட்டிஸ் தன்னோட பலம் கொண்ட மட்டும் அந்த இளைஞனை தண்ணீருக்குள்ள அமுக்கி பிடித்து கொண்டார். ஒண்ணுமே புரியாத இளைஞன் சாக்ரட்டிஸோட பிடியில இருந்தும் தண்ணிக்குள்ள இருந்தும் எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு விடாப்பிடியா முயற்சி செய்தான். அவனால முடியல. கிட்டத்தட்ட 1 நிமிட மரண போராட்டத்துக்கு பிறகு தன்னை சாக்ரட்டிஸோட பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு மேலே வந்தான் அந்த இளைஞன். அவனுடைய முகமெல்லாம் செவந்துருச்சு. மூச்சு திணறியதால வேக வேகமா காற்றை உள்ள இழுத்து சுவாசிக்க தொடங்கினான். 5 நிமிடங்களுக்கு அப்புறம்தான் அவன் இயல்பு நிலைக்கே திரும்பினான். சாக்ரட்டிஸ் மேல அந்த இளைஞனுக்கு மிகுந்த மரியாதை இருந்ததால அமைதியுடன் அவரை பார்த்து கேட்டான், ஐயா, ஏன் இப்படி செஞ்சீங்க? அதற்கு சாக்ரட்டிஸ் பதில் சொல்ல தொடங்கினார். இளைஞனே, நான் செஞ்சதை விற்று தண்ணீருக்குள்ள மூழ்கி இருந்தியே, அப்ப உனக்கு மிக அதிகமாக மிக முக்கியமாக எது தேவைப்பட்டது? அதை சொல் முதலில். அதற்கு அந்த இளைஞன் பதில் சொன்னான், காற்று, சுவாசிப்பதற்கான காற்று தான் எனக்கு தேவைப்பட்டது. உடனே சாக்ரட்டிஸ் சொன்னார், வெற்றியோட ரகசியமும் அதுதான். மோசமான சூழ்நிலையில் போராடி அந்த காற்றை நீ பெற்றுக்கொண்டாய் அல்லவா, வெற்றியும் அது போலவேதான். கிடைக்கும் வெற்றிக்கு வேறு எந்த ரகசியமும் இல்லவே இல்லை. கடின உழைப்போடு கூடிய போராட்டமே வெற்றிக்கு ஒரே வழி என்று சொல்லி முடித்தார் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸோட வார்த்தைகளோட பொருள் இப்ப அந்த இளைஞனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. இன்னைக்கு நாம கேட்ட 2 கதைகளும் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருடைய மனதிலும் நிறுத்தி கடைபிடிக்க வேண்டிய கருத்துக்களை தான் சொன்னுச்சு. முதல் கதையில் ஒரு கொக்கை போல காத்திருந்து நமது வாய்ப்பை தவறவிடாது பயன்படுத்த வேண்டும். கோழியை போல தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு தேவைப்பட்டதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உப்பை போல நமது இருப்பை உறுதி செய்ய வேண்டும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாணவனை போல சந்தேகங்களை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த 4 கருத்துக்களையும் முதல் கதை சொன்னது. இரண்டாவது கதை வெற்றியினுடைய ரகசியம் போராட்டம், கடின உழைப்பு. இந்த 2 கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்கள் ஜென் கதை பிரியர்னா இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் காணொளி போட்டதும் தெரிய வரும். உங்களுடைய நண்பர்களுடனும் என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள். வேறு ஏதாவது கதைகள் நீங்கள் கேட்க விரும்பினால் அதையும் எனக்கு பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம், நிறைந்திருப்போம். நன்றி.